ஜாக்கி, இன்னைக்கு கிளாஸு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இன்னைக்கு போரே அடிக்காது, ஜாலியாக இருக்க போகுது. ஆமாம் மீனு, இன்னைக்கு மேம் சொன்ன மாதிரி மேக்ஸில் ஆக்டிவிட்டி தானே பண்ண போகிறோம். எப்பயும் மேக்ஸ் பீரியட்னா கடுப்பாக இருக்கும். இன்னைக்கு ஜாலியாக இருக்கும். என்ன ஜாக்கி, என்ன மீனு, என்னென்னமோ சொல்கிறீங்க, ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னு தான் தெரியலை. என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம்? மாயா, உனக்கு விஷயமே தெரியாதா? ஆமால, நேற்று நீ ஆப்சண்ட்டில், அதனால உனக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு மேம் வந்தது நீயே தெரிஞ்சுப்ப. அப்படியா? சரி, ஓகே. அங்கே பாருங்கள், மேமே வந்துட்டாங்க. என்ன பசங்களா, கிளாஸ் இல்லைன்னதும் ஜாலியாக அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க போலையே. சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு ஆக்டிவிட்டி சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபெவிகம், பேப்பர்ஸு, ப்ளூ லெட், ரெட் லெட்டு, மேட்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஒரு பேப்பர் கொடுப்பேன். அதில் நான் சொல்கிற ஷேப்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும், சரியா? ஓகே, எல்லாருக்கும் பேப்பர் வந்துருச்சுல்ல. இப்போ அபி, விஜய் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு ஷேப் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப், அதை ரீக்ரியேட் பண்ணுங்கள். ஹை விஜய், நமக்கு ஈஸியான ஷேப் வந்திருக்கு. இருக்கிறதுலே ஸ்கொயர் தான் ஈஸி. ஓகே, இப்போ ஒரு 4 மேட்ச் ஸ்டிக்ஸ் எடுத்துட்டு அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு 4 பக்கமும் ஒட்டிட்டா போகுது. ஆமாம் அபி, 4 பக்கம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒட்டிடு. ஹை, நம்மளோட ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு மீனு அண்டு மாயாக்கு 2 பேருக்கும் ரெக்டாங்குலர் அந்த ஷேப் பண்ணுங்கள். மிஸ், நான் நேற்று கிளாஸ்க்கு ஆப்சண்ட் மிஸ். இந்த ஆக்டிவிட்டி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது மிஸ். கிளாஸ்க்கு ஆப்சண்ட்னா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்கன்னு கூட கேட்க மாட்டியா? எனக்கு என்னன்னு இருக்க வேண்டியது, எந்த கவலையும் இல்லாமல். இல்லை மிஸ், எனக்கு நேற்று ரொம்ப உடம்பு சரியில்லை, ஃபீவர் வேறு மிஸ். எதுவுமே என்னால் பண்ண முடியல, அதான் எதுவும் கேட்கல மிஸ். சரி, ஓகே. அதான் மீனு கம்பைன் பண்ணி விட்டுருக்கேன்ல, அவள் கூட சேர்ந்து பண்ணு, ஓகேவா? ஓகே மிஸ். மீனு, எனக்கு ஒன்றுமே தெரியாது மீனு, நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும். ஐயோ, ஃப்ரீயாக விடு மாயா. நமக்கு வந்தது ஈஸியான ஷேப் தான், ரெக்டாங்கிள். எனக்கு இந்த ஷேப் நல்லா தெரியும், செம்மையாக பண்ணி முடிச்சிடலாம். நீ கவலையை விடு. உனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடு. தேங்க்ஸ் மீனு. ஓகே, இப்போ ஜாக்கி அண்ட் ரோசிக்கு ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணுங்கள். சூப்பர். இருக்கிறதுலே ஜாக்கிக்கும் ரோசிக்கும் தான் ஈஸியான ஷேப். சூப்பராக செஞ்சு முடிச்சிருவாங்க. ஜாக்கி, அந்த மீனுவை பார்த்தியா? நமக்கு ஈஸியான ஷேப் வந்துருச்சுன்னு பொறாம பிடிக்கிறா. விடு ரோசி, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நமக்கு நல்லது தானே நடந்திருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஜாக்கி. நமக்கு மட்டும் சர்க்கிளு, பென்டக்குன்னு அப்படி ஏதாவது கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது? ஆமாம் ரோசி, நல்ல வேளை நமக்கு ஈஸியானதே வந்துருச்சு. ஈஸியாக பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொடுத்த ஷேப்பை சூப்பராக பண்ணி முடிச்சிட்டிங்களே. இந்த மாதிரி தான் இருக்கணும், குட் ஸ்டூடெண்ட்ஸாக. மிஸ், இந்த ஆக்டிவிட்டி செம்ம ஜாலியாக இருந்துச்சு மிஸ். டைம் போனதே தெரியலை. இனிமேல் நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க மிஸ். ஆமாம் மிஸ், டெய்லியும் கிளாஸ் கவனித்து போர் அடிக்குது மிஸ். மீனு சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி அடிக்கடி பண்ணிங்கன்னா எங்களுக்கும் பிரெயின் நல்லா டெவலப் ஆகும். நான் தான் நேற்று ஆப்சண்ட் ஆகி இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் இந்த ஆக்டிவிட்டி நான் நல்லா பண்ணுவேன். கேட்கவே சர்ப்ரைசிங்காக இருக்குது பசங்களா. எல்லாரும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இவ்வளோ ஆர்வமாக பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். உங்களுக்கும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.